முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் முருங்கைக்கீரையை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. சும்மா இதை 1-2 அரைச்சா போதும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு தேவையில்லை. இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டேன். இதில் காரத்துக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கீரை சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு சாப்பாட்டில் அப்படியே ஊற்றி சாப்பிட வைக்கலாம். இப்போ கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை ஃபில்டர் பண்ணி சூப்பாக குடிக்க கொடுக்கலாம். ரொம்பவே சுவையான சத்தான நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க.